ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு அநேக தேவனுடைய வசனங்களை கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அநேக பிரசங்கங்களை கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு நல்ல வளர்ந்தவர்களுடைய பிரசங்கங்களை கேட்க வேண்டும். அவர்கள் சொல்கிற ஆலோசனையை கேட்டு அவர்கள் நடத்துகிற ஆராதனைகளிலே பங்கு பெற வேண்டும் என்பது இந்த நாட்களிலே உள்ள ஆவிக்குரிய ஜனங்களின் ஒரு மனநிலையாக இருக்கிறது. இது சரியா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய செய்தியை கேட்பது ஒன்றும் தவறு என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் அதைவிட நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின் கீழ் இருந்து அவர் சொல்லித் தருகிற வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அவர் நம்மை எப்படியெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்புகின்றாரோ அப்படி திருப்ப வேண்டியதே மிக மிக அவசியம். சரியாக சொல்வோம் என்று சொன்னால், நமக்குள்ளே மனமாற்றம் தேவை. அநேக பிரசங்கங்களை கேட்பதை விட, அநேக மூத்த ஊழியக்காரர்களுடைய செய்தியை கேட்பதை விட மனமாற்றம் என்பது மிகவும் முக்கியம். வேதத்திலும் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். 1 யோவான் என்ற புத்தகம் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேளுங்க. உங்களை எப்படியெல்லாம் ஒரு மாற்றணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் நீங்கள் மாறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.